இன்றைக்கு காவல்துறை செயல்பாடுகள் முற்றிலும் செயல்படுத்திருக்குது. அத்தனையும் அரசியல். இன்றைக்கு இருக்கின்ற ஆளுங்கட்சி சேர்ந்த அரசியல் பிரமுகர்கள் காவல்துறையை சுதந்திரமாக செயல்பட விடாத காரணத்தினால அவர்கள் இந்த போதைப் பொருள் தடுப்பை முழுமையாக நிறைவேற்ற முடியல. அதனால எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை அமோகமா விற்பனை ஆகி இன்றைக்கு போன வருஷத்துக்கு முந்தைய வருஷம் காவல்துறை மானியம் நடைபெற்றது. அதுல 20வது பக்கத்துல திரு ஸ்டாலினே கொடுத்திருக்கிறாரு. இன்றைக்கு தமிழகத்துல கல்லூரிக்கு அருகில பள்ளிக்கு அருகில இன்றைக்கு போதை பொருள் விற்பனை செஞ்சவங்க 2348 பேர். அதுல கைது பண்ணிட்டீங்க 148 பேர். 2348 பேர் கஞ்சா விற்றதாக பள்ளிக்கு அருகில் கல்லூரிக்கு அருகில் கண்டுபிடிக்கப்பட்டதாக புத்தகத்தில் கொடுத்திருக்காங்க. கைது பண்ணது 148 பேர். மத்தவங்க யாரு? திமுக கட்சிக்கார். அதெல்லாம் யாரு? திமுக கட்சிக்காரர் தானே. ஏன்னா கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டார். அவர் கொடுத்த புத்தகம் திருப்பி கேட்டார். முதலமைச்சர் அவர்களே, நீங்க கொடுக்கப்பட்ட அந்த புள்ளிவிவரப்படி இன்றைக்கு காவல்துறை மானிய கோரிக்கையில 2348 பேர் பள்ளிக்கு அருகில கல்லூரிக்கு அருகில கஞ்சா வைத்ததாக கண்டுபிடிக்கப்பட்டது என்று சொல்லி 148 பேர் தான் கைது பண்ணிக்கணும். மற்றவர்கள் எங்க சொல்லவே இல்லை. இப்ப இந்த 2 வருஷமா அந்த இடம்பெறவே இல்லை. இந்த போதைப் பொருள் குறிப்பே இடம்பெறல. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? சொல்லுங்க.